ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் நீடிப்பு. வெற்றி பெற்ற அனுரவுக்கு சுமந்திரன் வாழ்த்துச் செய்தி. வன்னி மாவட்ட தேர்தல் முடிவுகளின்படி சஜித் முன்னணியில். பலத்த பாதுகாப்பின் மத்தியிலும் நாமலின் மனைவி நாட்டை விட்டு வெளியேறினார். யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகளில் ரணில் விக்ரமசிங்க முன்னணியில். ஊரடங்கு சட்டம் இன்று நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் இதனை தெரிவித்துள்ளார். நேற்றிரவு 10 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நண்பகல் 12 மணி வரை அது நீடிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் காலப்பகுதியில் பயணிப்பதற்கு போலீஸ் நிலையங்களினால் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அவசர சேவைகளுக்காக பயணிக்கும் போது உங்களின் உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை ஊரடங்கு உத்தரவு அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. இனமத பேதத்தை தூண்டாமல் பெற்ற வெற்றிக்காக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு நன்றி என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இனமத வெறிகளை தூண்டாமல் சிறப்பாக வெற்றி பெற்ற அனுரவிற்கு எமது வாழ்த்துக்கள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஆலோசனையை ஏற்று மற்றைய வேட்பாளர்களை நிராகரித்து சஜித்துக்கு வாக்களித்து தேர்தல் வரைபடத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்த வடகிழக்கு தமிழ் மக்களுக்கும் எமது நன்றிகள் என அவர் பதிவிட்டுள்ளார். வன்னி தேர்தல் மாவட்டம் முல்லைத்தீவு தேர்தல் தொகுதிக்கான உத்தியோகபூர்வ முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி முல்லைத்தீவு தேர்தல் தொகுதியில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றுள்ளார். அதற்கமைய சஜித் பிரேமதாச 28,301 வாக்குகளையும், பாக்கிய செல்வம் ஆரியநேந்திரன் 12,810 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்க 7,117 வாக்குகளையும், அனுரகுமார திசாநாயக்க 3,453 வாக்குகளையும், கே பியதாச 1,220 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இலங்கையிலிருந்து அரசியல்வாதிகள் மற்றும் பல முக்கியஸ்தர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வருகிறது. ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் மனைவியான லிமினி வினோயா வீரசிங்க மற்றும் அவரது தந்தை திலகஸ்ரீ வீரசிங்க ஆகியோர் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 3:30 மணியளவில் துபாய் நோக்கி புறப்பட்டுள்ளனர். அந்த வகையில் சனிக்கிழமை மாலை முன்னாள் அமைச்சர் சுசந்த புஞ்சிநிலமே இந்தியாவின் சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். இத்தே ஹந்தே சதாதிச தேரர் விமான நிலையம் ஊடாக ஹாங்காங் நோக்கி பயணமாகியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அமெரிக்காவுக்கான நேரடி விமான சேவைகள் இல்லாததால் துபாய் வழியாக அமெரிக்கா சென்றிருக்கலாம் என விமான நிலைய செய்திகள் தெரிவிக்கின்றன. கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை அண்மித்த பகுதியில் நேற்று முதல் விமானப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பின்படி ரணில் விக்ரமசிங்க 9,227 வாக்குகளையும், சஜித் பிரேமதாச 7,640 வாக்குகளையும், பாக்கிய செல்வம் ஆரியநேந்திரன் 4,207 வாக்குகளையும், அனுரகுமார திசாநாயக்க 2,250 வாக்குகளையும், கே பியதாச 197 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjeffna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.